நாங்கள் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது என்னோடய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளம்ஸியாக வச்ச இடத்துல இல்லாமல் ரொம்ப தேடுற மாதிரி தான் இருக்குது. எது வேணால் பொறுத்துக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பொறுக்கவே முடியாது. என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சாவி. ஏன்னா மெயினாக வந்து வீடு லாக் பண்ணுறது இருக்கட்டும், கடை சாவி இருக்குது, அதேமாதிரி லாக்கர் சாவி, வண்டி சாவி மெயினாக இதெல்லாமே பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ ஒளிஞ்சு போயிடுது. அதுவே வந்து தேடுறதுக்காக என்னை கூப்பிட்றாங்க, கொஞ்சம் ப்ளீஸ் சாவி தேடி கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாவி மாற்றுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு இடம் பண்ணியே ஆகணும், வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வால் ஹூக் வந்து மீஷோவில் ஃபஸ்ட்டே ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை நடக்கும் அப்படின்னு. இந்த ஒரு சாவி மாட்டுறதுக்காக நம்ம வந்து ஆணியை போய் தேடக்கூடாது, ஆணி மாட்டக்கூடாது, ஆணி எல்லாமே ட்ரில்லிங் போட்டு அதெல்லாமே ரொம்ப ரிஸ்க்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால் ஹூக் பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். மீஷோவில் அரவுண்ட் வந்து 10 பீசஸ் எனக்கு வந்துருந்துச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹூக் வந்து ஒன்று 10 ரூபாய்க்கு கிடைக்கிது. இதே நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினதுனால எல்லா ஆஃபர்ஸ் எல்லாமே போக எனக்கு அரவுண்ட் 63 ருபீஸ்க்கு 10 வால் ஹூக் கிடச்சிது. ஸோ இது எப்படி இருந்தாலும் இது வந்து நமக்கு யூஸ் ஆயிரும். கிச்சனில் ஏதாவது ஒன்று மாட்டணும், இல்லைனா வந்து ஏதோ டெக்கரேட்டிவ் திங்ஸ் மாட்டணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த வாலுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த வாலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நான் வந்து வுட்லேயும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டைல்ஸ்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ஆணி அடிக்க தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல எல்லாமே வந்து இந்த வால் ஹூக் தாராளமாக நம்ம வந்து மாட்டலாம். ஸோ இந்த வால் ஹூக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எங்கே நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது கரெக்டான வச்சு பார்த்துட்டு அதுக்குன்னு உண்டான ஸ்டிக்கர் வந்து பின்னாடி இருக்கும். அதை நீங்கள் அழகாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஸ்டிக்கரோட குவாலிட்டி, கெப்பாசிட்டி அதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஒன்ஸ் நம்ம ஒட்டுவோம், அது வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அதை கீழே டக்குன்னு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லை இது. பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டிக்கரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஹூக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் தான். மேலே கீழே எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல வந்து ஸ்டக்காகி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஹூக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனில் ஏதாவது கரண்டி மாட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஹூக்கு வச்சு கூட நீங்கள் கரண்டி மாட்டிக்கலாம். ஸோ அதெல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இந்த கீ செயின் எல்லாம் மாட்டுற அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அந்த கீஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீ செயின் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் மாட்டிட்டு கீ செயின் மாட்டிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி எங்கள் வீட்டில் கீ செயின் குலைஞ்சு போச்சு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. உங்கள் வீட்டில் எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீ செயின் மட்டும் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தேடுறது நமக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. தேங்க்யூ, பாய்.